திரு அமித்ஷா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புடைய நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது. முன்னதாக ஷெட்யூல் ஆனது இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த செய்தியாளர் சந்திப்பு தொடங்கி இருக்கணும். ஆனால் திரு அமித்ஷாவுடைய ஷெட்யூலில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டது. சாலிகிராமம் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்துக்கு சென்றார். அதற்கு பிறகு திரு குருமூர்த்தியுடனான சந்திப்பை ப்ரீபோன் செய்தார். இந்த மாற்றங்கள் மற்றும் பல்வேறு காரணங்களால் இந்த செய்தியாளர் சந்திப்புடைய நேரம் சற்றே மாற்றப்பட்டிருக்கிறது. 1:30 மணிக்கு நடக்கும் அப்படின்னு தெரிகிறது. தட்ஸ் த லேட்டஸ்ட் அப்டேட். மேலும் விவரங்களோடு சமய மணிவண்ணன், ஓவர் டு யூ. வணக்கம். தமிழ்நாடு வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பத்திரிகையாளர் சந்திப்பான நேரமானது பிற்பகல் 1:30 மணி அளவில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்று இரவு தமிழ்நாடு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று பாஜக முக்கிய தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டிருந்தார். அதன்படி இன்று காலை அவருக்கான டைம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில தொடர்ந்து காலை முதல் வேளையாக சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியிலிருந்து மறைந்த குமரி ஆனந்தன் அவருக்கு மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை போய் சந்தித்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களையும் பார்த்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குருமூர்த்தியின் இல்லத்திற்கு சென்றுள்ளார். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து இன்றைய தினம் முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என்கிற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட உள்ள நிலையில தற்போது குருமூர்த்தி அவர்களை சந்தித்து பாஜக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த குருமூர்த்தி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சந்திப்பானது கிட்டத்தட்ட 45 நிமிடங்களை கடந்து தற்போது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த நேர மாற்றமானது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்திற்கு கரெக்டாக நேற்றைய அவரது கால அட்டவணையின்படி சுமார் 12 மணி அளவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பத்திரிகையாளர்களை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல குருமூர்த்தி மற்றும் அமித்ஷாவுடனான சந்திப்பு முன்னதாக நேரம் மாற்றி அமைக்கப்பட்டதன் காரணமாக தற்போது பிற்பகல் 1:30 மணி அளவிற்கு மேல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து முக்கிய அறிவிப்புகள், குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்தான முக்கிய அறிவிப்புகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்றைய தினம் வெளியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பானது தற்போது பிற்பகல் 1:30 மணிக்கு மேல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய மாற்றம் இல்லை, ஒரு சிறிய மாற்றம் தான். ஸ்டே டியூன்ட். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் சரியாக ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் முக்கியமான அறிவிப்புகளை திரு அமித்ஷா வெளியிடுவார் என்று அறிகின்றோம். அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கான மேடையை தான் நம்ம பார்த்தோம். அதற்கு பேக்ட்ராப்பில் எல்இடியில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று எழுதப்பட்டிருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் என்டிஏ சார்ந்த சில முக்கிய அறிவிப்புகளை திரு அமித்ஷா வெளியிட இருக்கிறார் அப்படிங்கிறது தான் தற்போது வரக்கூடிய தகவல். இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் மயிலாப்பூரில் அமைந்திருக்கக்கூடிய துக்ளக் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்தில் திரு அமித்ஷா முக்கியமான சந்திப்பை நடத்தி வருகிறார். பொதுவாக அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள்லாம் சந்திக்கும் போது அலுவல் ரீதியான விஷயங்கள் இருக்கும். ஆனால் திஸ் இஸ் பியூர்லி அ பொலிட்டிக்கல் விசிட். அமித்ஷாவுடைய இந்த சந்திப்பு, இந்த பயணம், சென்னை பயணம் அப்படிங்கிறது முழுக்க அரசியல் சந்திப்புகள் நிறைந்தது. பல வகைகளில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்புடைய முக்கியமான அம்சமாக, அது வெளிப்படக்கூடிய அம்சமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்கனவே 12 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் 1:30 மணிக்கு இன்னும் சற்று நேரத்தில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் தொடங்க இருக்கிறது. நேர்களே, உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.